அன்றைக்கு ஒரு நாள் ஒரு சின்ன வேலையாக நம்ம பட்டுக்கோட்டை போயிருந்தோம். அங்கே ஃபேமஸான ஹோட்டல் என்னென்னு பார்த்தா நம்ம பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ். ஆமாங்க, போனோன்னே தலவாழை இலை விரித்து அதில் அப்படியே தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டு ஒரு பொரியல் வச்சாங்க. மினரல் வாட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரேவியுமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான கிரேவி இருக்குது. அப்படியே சுட சுட சாதம் அப்படியே ஒவ்வொருத்தங்களாம் வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், இந்த சாதம் அவ்வளோ ஆவி பறக்க பறக்க இருந்துச்சு. அந்த சாதம் வைக்கிறவர் உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு தாயவே மிஞ்சிட்டாருங்க. சர்வீஸ் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினது மட்டன் எலும்பு குழம்பு தாங்க. இன்னும் 2 பேர் வாங்கினது சிக்கன் கிரேவி. அவங்கள்ட்ட சிக்கனு, காடை, நண்டு, அப்புறமேட்டுக்கு இறால், மீன் குழம்பு, ரசம், மோர், அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் சைடிஷ் இருக்குங்க. சிக்கன் 65, நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை, காடை ஃப்ரை, மட்டன் மசாலா, மூளை, குடல் எல்லாமே இருக்குது. அப்படியே அந்த அம்மா கொண்டு வந்து என் இலையில் 2ஆவதாக வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு சம்பல். ஆமாங்க, அப்படியே சட்னி மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதை நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே அவ்வளோ எச்சி ஊற ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு தேவையான மட்டன் குழம்பு இதோ வந்துருச்சு. அப்படியே மட்டன் குழம்பை எடுத்து வெறும் குழம்பு ஊற்றுவாங்கன்னு தான் நான் பார்த்தேன். அதில் வச்சுருக்க மட்டனை மட்டும் நீங்கள் பாருங்கள். சின்ன வெங்காயம் 5 வச்சு அதுக்கப்புறம் அந்த மட்டன் குழம்பு எடுத்து அந்த அக்கா ஊற்றுவாங்க. எத்தனை பீஸ் வருதுன்னு நீங்களே பாருங்கள். எந்த கடையிலாச்சும் இப்படி கொடுப்பாங்களா? அங்கே பாருங்கள், அவ்வளவு மட்டன் குழம்பு. அங்கே பாருங்கள், சூப்பர். இது சைடிஷ் கிடையாது. குழம்புல உள்ள மட்டன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். எண்ணெய், கத்திரிக்காயும், உருளைக்கிழங்கு தாராளமாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மட்டன் கொழுப்பு எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிட்டு அப்படியே நம்ம சாப்பாடு பிணைய ஆரம்பித்தாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கோலா உருண்டையும் கொண்டு வந்து ஓரத்தில் வச்சுருந்தாங்க. பாருங்கள், உண்மையாக சொல்கிறேன், வீட்டில் அரைக்கிற மசாலா தான் இந்த பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்ஸுக்கே ஃபேமஸ்ஸு. நீங்கள் ஒரு தடவை போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறு தடவை அங்கே பட்டுக்கோட்டைன்னு போனாலே காமாட்சி மெஸ்ஸுன்னு தான் நான் வரும். இந்த ஹோட்டல் வந்து ஏகப்பட்ட அரசியல் பிரபலங்கள், ஆக்டர்ஸ், அங்கே பக்கத்தில் ஷூட்டிங் ஏரியாலாம் ஏகப்பட்ட ஏரியா இருக்குது. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹோட்டலில் தான் சாப்பாடு பார்சல் போகும். ஆமாங்க, நம்ம சூர்யா, விமல், அஜித்து, விஜய் சார் எல்லாத்துக்குமே இங்கேருந்து தான் போகும். அப்படியே நம்ம ஒவ்வொரு பைட்டாக எடுத்து ஒவ்வொரு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதில் வச்சு ஒவ்வொரு பைட்டாக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் வரையும் இந்த பொரியல் இதை சொல்ல அங்கே பாருங்கள், மட்டனை பாருங்கள், அப்படியே பூ போல் வெந்துருந்துச்சுங்க. இது மாதிரி மட்டன் எப்படி கடையில் வேக வைக்கிறாங்கன்னு தெரில. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த நெஞ்சரிச்சல் எதுவுமே. அதுக்கப்புறம் சீலா மீன் அப்படியே ஒரு சொல்லியிருந்தோம். அவங்க மேலே அந்த மீனுக்கு மேலே ஒரு மசாலா போட்டிருப்பாங்க. அந்த மசாலாவை நீங்கள் தனியாக பிணைஞ்சு சாப்பிடுங்க சார் அப்படின்னு அந்த மீன் வைக்கிறவர் சொன்னார். ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் இறால் சொல்லியிருந்தோம். ஆமாங்க, ப்ரானும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லாமே அவங்களோட ஓன் மசாலா. இதெல்லாம் நினைக்கும் போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு, உனக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அது மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு அவ்வளோதான். அப்படியே நம்ம சூப்பர் சார் சொன்ன மாதிரி அந்த மீனை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு அப்படியே திருப்பி லைட்டாக அந்த வறுத்த மீனை ஒரு பீஸ் எடுத்து அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒயிட் கலரில் அந்த மசாலா பாதி இறங்கியும் பாதி இறங்காமல் அப்படியே சாப்பிட்லாங்க. ஒன்றுமே செய்யாது, நெஞ்சு எரிச்சல் எதுவுமே இருக்காது. சீலா மீன் சொல்ல தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வஞ்சரத்துக்கு ஈக்குவலான டேஸ்ட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மத்தி மீன் தாங்க. மத்தி மீன் தான் விலையும் கம்மி, உடம்புக்கு சத்துக்கு அதிகம். என்னடா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் மத்தி மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. லைட்டாக மட்டும் ஊற்றுக்கா அப்படின்னு நாட்டுக்கோழியை நல்லா இடித்து அவங்க குழம்பு வச்சுருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. இங்கேருந்து தான் நம்ம நடிகர் பிரபு வீட்டுக்கு வாரம் அவர் இங்கே வந்துட்டார், தஞ்சாவூர் வந்துட்டார்னு நடிகர் பிரபு வீட்டுக்கு இங்கேருந்து தான் பார்சல் போகும். அவங்க வீடு இந்த கடையிலேருந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர் தான் வரும். அங்கே வந்து பார்சல் வந்து நம்ம கேட்ட அந்த மீனுக்கு மேலே போட்டிருக்காங்களா மசாலா, அதை வந்து கொடுத்தாரு. அப்படியே ஒரு தொன்னை நிறையா இதை போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க சார், இது ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாரு. நம்மள மேலே வச்சு அதை பிணைஞ்சு அதில் இருக்க அந்த அப்படியே அந்த கடல் எண்ணெயோட வாசம், அந்த கருவேப்பிலை, ஐயோயோயோ. அவர் அந்த சாப்பாடு வைக்கிறவர் எங்களை பரிமாறின விதம் வந்து சொல்லவே முடியாதுங்க. நம்ம சோலோவாக வீடியோ இருக்கிறதுனால என் முகமும் தெரிய மாட்டேங்குது, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னிச்சு, சார் இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த குழம்பு வாங்கி சாப்பிடுங்க,
ப்ரான் குழம்பு சூப்பராக இருக்கும், ப்ரான் தொக்கு அப்படின்னுச்சு. ஓகேம்மா இதை சாப்பிட்டு லைட்டாக கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்தாச்சுங்க. ஃபைனல் டச் எப்பவுமே ரசம் மோரோடு நம்ம முடிச்சுக்கிறது எல்லாமே. அவ்வளோ கொடுத்த எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் காய்கறி மட்டும் எதுவுமே தொடலை. அப்படியே ரசத்தில் அவங்க போட்டு இந்த பெருங்காயம், அந்த மல்லியோட வாசனை, அந்த மீன் வறுத்ததுக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா கருவேப்பிலை பொடி, இது அதை போட்டு ஒரு பிடி பிடிச்சேன். உள்ளே இருக்க சளியெல்லாம் சாப்பிடும் போதே வெளியில் வந்துருச்சு. ஏன்டா ஆன்டிபயாட்டிக் இவ்வளோ ஹெவியாக கொடுக்குறேங்கிற மாதிரி அந்த ரசம் சாதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பெருங்காயம் போட்டு கடையில் இப்படி ஒரு ரசத்தை பார்க்குறேன். மண் பானையில் வச்ச பசுந்தயிர், இவங்களோட ஹோட்டலோட பெருமையே மண் பானையில் வச்ச பசுந்தயிர் தான் ஃபேமஸ்ஸு. பாக்கெட் பால் கிடையாது, பசுந்தயிர். எப்படி நம்ம ஜெயராம் மெஸ்ஸில் வந்து எருமாட்டு தயிர் ஃபேமஸோ, இங்கே பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்ஸில் பசுமாட்டு தயிர் ஃபேமஸ்ஸு. அப்படியே உப்பு போடாதீங்க தம்பி, அப்படியே சாப்பிடுங்கனாங்க. நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு அந்த மீன் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது இந்த கருவாடு தொக்கு ரெண்டையும் கலந்து அப்படியே அடித்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்களும் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க கடையோட ஆம்பியன்ஸு செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையை மூடிட்டு நம்ம கை கழுவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பலுங்க. இது ஒரு வீடு, ஒரு ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்க, மக்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எந்த ஹோட்டல் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாமே அவ்வளோ சொந்தக்காரங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப திருப்தியாக நான் வெளியில் போனேன். அதாங்க நம்ம பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள்